வரும் சட்டமன்ற தேர்தலில் தனி சின்னத்தில் தான் போட்டி என்று மதிமுக தெரிவித்துள்ளது. தொகுதி பங்கீடு குறித்து திமுகவுடன் நடந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின் இவ்வாறு பேட்டியளித்திருக்கிறார்கள் மதிமுக நிர்வாகிகள். மதிமுக நிர்வாகிகள் என்ன பேசினார்கள் பார்ப்போம். இன்றைய பேச்சுவார்த்தை மிகவும் சுமூகமாக நடைபெற்றது. எங்களுடைய வேண்டுகோள்களையும் கோரிக்கைகளையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பேச்சுவார்த்தை குழுவிடம் சமர்ப்பித்திருக்கிறோம். இன்னும் ஓரிரு நாட்களில் மீண்டும் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தையினுடைய முடிவுகளை உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். சொந்தம் எப்போதும் தொடர்கதைதான், அது முடிவில்லாதது, அதனால் தொடரும். எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி உங்களுக்கு சொல்கிறோம். அது இப்போ இல்லை, நாங்கள் முடிஞ்சதுக்கு முன்னாடி அப்போ சொல்கிறோம். அது கோரிக்கை வச்சிருக்கிறோம், கேட்குறோம். அப்படிங்கிறது உங்களுக்கு பின்னாடி தெரியும். இப்போ நாங்கள் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை கூப்பிடுவாங்க, அவங்க தகவல் கொடுப்பாங்க, அதுக்கு பிறகு வருவோம். இன்னும் பட்டியல் கொடுக்கல. இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுவரை அப்படி ஒன்றும் இது இல்லை. இன்னைக்கு அந்த இதெல்லாம் வரல. சின்னம் நாங்கள் எங்கள் சின்னத்தில் நிற்கிறோம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய சின்னத்தில் தனியாக நிற்கும். வரும் சட்டமன்ற தேர்தலில் தனி சின்னத்தில் தான் போட்டி என்று தொகுதி பங்கீடு குறித்து திமுகவுடன் நடந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு மதிமுக நிர்வாகிகள் பேட்டியளித்துள்ளனர்.